10 10 10 10 40 2 42வது நாள் 42வது நாள். ஃபஸ்ட் நாள் ஆரம்பித்தேன், நீ 42 நாள் வந்து நிற்கிது. உள்ள நம்பிக்கை இருந்துச்சு. 70% தோல்வி நோக்கி போயிட்டுருக்கிறேன். 70% தோல்வி நோக்கி போயிட்டுருக்கிறேன். இன்னும் 30% தான் இருக்குது. 37 36 நாள் தான் இருக்குது. தோல்வி நோக்கி போய் மறுபடியும் எப்படி மேலே வர்றது எப்படின்னு எனக்கு தெரியல. நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. இனி இதே மாதிரியே உங்கள்கிட்ட போகிறதுனால உங்களுக்கு போர் அடிக்குது, பார்க்க முடியல இந்த வீடியோவை. வேறு மாதிரி நான் எப்படி போகிறது சொன்னால் பரவாயில்ல. அதுக்கு செய்யறதுக்கு நம்ம வேறு மாதிரி சொன்னால் அந்த செய்யறதுக்கு நம்ம சக்தி இருக்கணும். நம்மக்கிட்ட அது இல்லை. முன்னெல்லாம் இருந்துச்சு. இப்போ 4 வருஷமாக பொது சேவை பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா அழிச்சிட்டேன். சரி, இது இவருக்காக மற்றவங்களுக்காக தான் பண்ணேன். ஒரு 4,000 மரக்கன்று கொடுத்தேன். வேறு 1500 கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன். அது ஒரு சந்தோஷம். சரி போடானே இருக்கிறீங்க அதிகமாக பண்ணால் பரவாயில்ல. சமூக சேவை நம்ம இல்லாதீங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியல. தான் பண்ண முடியும். நம்ம வறுமை கோடு இதில் இருக்கிறீங்க, பாதி இதில் இருக்கிறீங்க. இது மாதிரி தான் பண்ண முடியாது, வழி இல்லை. செல்ஃபோனு தெரியும் உங்களுக்கு, உலகமே நம்ம கையில் இருக்குது. இந்த பேரணியில் நான் சொல்லியிருந்தேன், பெரிய பெரிய ஆளுங்களாம் இழுத்தமாக வர வச்சு பேசணுமா, நம்ம பேசுகிறதுக்கு இதை விட சந்தர்ப்பம் எதுவுமே இல்லை. அவங்கள திட்டி பேசுகிறதுக்கு இதை விட திட்டின்னா அன்பாக திட்டி, ஏன் இவர் கண்டுக்கல, என்னது கண்டுக்கல, அப்போ நல்லதை செய்ய வரீங்க, எந்த வகை நல்லது செய்ய வரீங்க? நீங்கள் மகானுங்களா? இவர் காமராஜர் இப்படி நாட்டுக்காக மக்களுக்காக நீங்கள் மகானுங்க. நீங்கள் மகானுங்க, நீங்கள் நல்லது செய்ய வரீங்களா? அப்போயே ஒரு பிறந்தநாள் கொண்டாடல அப்படின்னு கேள்வி கேட்கலாம். கேட்கறது நமக்கு உரிமை இருக்குது. அவங்களும் ஏற்றுக்குவாங்க. எல்லா அரசியல்வாதியும் ஏற்றுக்குவாங்க. தப்பு தானே ஏற்றுக்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை வைக்கணும். இந்த சைக்கிள் பேரணியில் நான் நிறைய முறை அரசியல்வாதிகளும் பார்த்தேன். பெரிய பெரிய ஆளுங்களும் கொண்டாடணும் அப்படின்னு. எப்படி கொண்டாடலாம் எனக்கு தெரியல. இதே ஒரு இதுக்கு முன்னாடி இப்போ பழைய முன்னாள் எம்பிலாம் போய் கேட்டேன், ராகுல் காந்தி இது மாதிரி பேரணியை கலந்து வைக்கணும் அப்படிலாம். அதெல்லாம் சாத்தியமில்லை. சாத்தியமில்லைன்னு நினைக்கவே முடியாது. பெரிய விஷயமே இல்லை. ராமேஸ்வரம் நாங்கள் சைக்கிள் பேரணி போகும்போது எங்களை ஒரு நாள் முன்னாடியே சைக்கிள் பேரணி நிறுத்திட்டாங்க. நாங்களாம் ஒரு தீவிரம் மாதிரி சைக்கிள் 25 பேர் போயிருந்தோம். எங்களை விடவே இல்லை. ஒரு நாளே வேஸ்ட் பண்ணிவிட்டாங்க. நைட்டு விடியெல்லாம் ஓட்டிகிட்டு போனோம். அதெல்லாம் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு. அங்கே போய் 10 மணிக்கு சிலையை திறந்தார். போயிட்டார். 5 கிலோமீட்டர் வரைக்கும் தூரமாக 5 பேர் போய் மாநாடு போன தான் பேசிட்டு இருக்கிறாரு. 10 மணிக்கு போய் 3 மணி வரைக்கும் அந்த இடத்துல கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்கள் புழுதிகாடு, பயங்கரமான வெயில். அப்படியே தவுளிக்கிற மக்கள். நாங்கள் எல்லாமே லட்சக்கணக்கான மக்கள் தவுளிக்கிறாங்க. எங்கடா போகிறது, கடை இல்லாமல், சாப்பாடு இது இல்லாமன்னு. நாங்களும் அங்கேருந்து வரணும். அவரு பிரதமர் திறந்து போயிட்டார். அப்புறம் இன்னும் யார் மேலே இருக்கிறாங்க? அது மாதிரி தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு ரோட்லேயே உட்காந்துக்கிட்டேன். எல்லா பசங்களும் உட்காந்துக்கிட்டோம். சுற்றியும் போலீஸ் வச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ போலீஸ் வச்சுக்கிட்டாங்க. எந்திரா அப்படின்னு. நீ சுடுறியா சுடு, நீ என்ன வேணும் பண்ணு. எங்கள் ஜனாதிபதி, மக்கள் ஜனாதிபதி, நாங்கள் தான் திறக்கணும். சரி, பிரதமர் திறந்தார், போயிட்டார். அங்கே போயிட்டார். 3 மணி நாங்கள் 3 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறோம். யார் எம்பி, யார் எம்எல்ஏ, யார் எல்லா தலைவர் யார்? எங்களுக்கு கீழே தான். நாங்கள் தான் அரசாங்கம், மக்கள் ஜனாதிபதி, எங்களுக்காக வாழ்ந்தவர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணும்போது எங்களை பார்த்துட்டு எல்லா ஜனங்களும் உட்காந்துக்கிட்டாங்க ரோட்டில். எல்லா ஜனங்களுமே சொல்லவும் இது இருக்குது, வயசில் இருக்குது. அப்படி உட்காந்துக்கிட்டோம். அப்புறம் எஸ்பி சரி பாப்புன்னு எல்லாத்தையும் கேட்டு கண்டிப்பாக விட சொல்லி அடுத்து 10 நிமிஷத்தில் எல்லாம் நல்லா கேட்டில் லாக் பண்ணிட்டு விட்டாங்க. அப்படி மோடி பிரதமர் வரும்போதே நான் உட்காந்து போராட்டம் பண்ண நல்ல விஷயம்னா எதாக இருந்தாலும் கேட்கலாம். அது மாதிரி இந்த விஷயத்தையே யார் வேணால் பேசலாம். ஒரு குட்டைகள் எல்லாத்தையுமே பேசுகிற உரிமை நமக்கு இருக்குது. உரிமை நமக்கு இருக்குது. அதனால் நாள் நெருங்கிட்டே இருக்குது. 30 நாள் தோல்வி 70% வந்துட்டேன். இன்னும் 30% தான் இருக்குது.
இந்த 30% மறுபடியும் அந்த தோல்வியிலேருந்து குறைச்சிட்டு வாங்க. இல்லைன்னா நம்ம பழையபடி சிம்பிளாக தான் போக முடியதாக இருக்கும். அது வந்து யாருக்குமே தெரியப்படுத்த முடியாது. அதனால் வெளிநாட்டில் எல்லாமே இருப்பாங்க. பெரிய பெரிய உங்கள் அரசியல்வாதி உங்கள் ஃப்ரெண்டுங்க அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், பெரிய அரசியல்வாதி பழக்கம். இதை அனுப்புனீங்களா அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்லுவாங்க, இது எப்படி ஒரு பெரிய ஆளுக்கு அனுப்பிவிடுங்கடா அப்படின்னு. இதை கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு படிச்சிருக்கிறீங்க தெரியும், எந்தெந்த இப்போ டிவிங்களுக்கு கொடுக்கணும், எந்தெந்த ரிப்போர்ட்டர் கொடுக்கணும், எந்தெந்த சின்ன சேனலில் கொடுக்கணும். சின்ன சேனல் நிறையா இருக்குது, எங்கே கொடுக்கணும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதை பண்ணி விடுங்க. நிறைய பத்திரிகை போடுற நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வருஷம் ஃபுல்லாக எங்களை வந்து வழி அனுப்பி போட்டுக்கிறீங்க, பேப்பரில் போட்டுருக்கிறீங்க. இந்த தாரம் 9 வருஷம் கழிச்சு இப்போ கிளம்புற மாதிரி இருக்குது. ஆனால் எத்தனை பேர் வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்பிக்கை இல்லை, அவங்ககிட்டையும் ஒன்றும் பொருளாதாரம் இல்லை. அதனால் நீங்கள் தான் இதை ஒரு நியூஸில் போட்டு இந்தியாவுக்குள்ளே தெரியப்படுத்தணும், இப்படி பசங்க போகிறாங்க ஆதரவாக எங்களுக்கு கேட்குறாங்கன்னு. அதில் ஏதோ ஒரு வகையில் தெளிவுபடுத்தி விடுங்க. எங்களுக்கு ஒரு நாள் ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களை பத்திரிகையார் உங்களை தான் நம்பிட்டு இருக்கேன். என்னோடய குரூப்பில் ஒரு 5-6 பத்திரிகையாளர்லாம் இருக்கிறாங்க. உங்களை தான் மழை போல் நம்பிட்டு இருக்கேன். மற்றவங்க கூட வந்து மற்றவங்களை அனுப்ப முடியும், நீங்கள் நியூஸ்காருங்க கண்டிப்பாக உங்களால் தான் முடியும். ஒரு பேனாவால் உலகத்திலேயே மாற்ற முடியும். அது அந்த காலத்தில் சொல்கிறாங்க, ஒரு பேனா உலகத்தையே மாற்ற முடியும். நீ செல்ஃபோன் வந்ததுனால பேனாவோட பவர் குறைஞ்சி போயிடுச்சு. செல்ஃபோன் வந்தாலும் பேனாவோட பவர், அந்த பேனாவோட பவரை நீங்கள் காட்டணும். இந்த நியூஸில் நான் இந்த இதை வச்சு நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். அனுப்பிவிடுங்க. ஜெய் ஹிந்த்.